Welcome all of you to my video. In this video we are going to see chapter 7 mensuration example 7.26. Arul has to make arrangements for his accumulation of 150% for his family function. For this purpose, he plans to build a tent which is in the shape of cylinder surmounted by a cone. Each person occupies 4 square meter of the space on ground and 40 cubic meter of air to breathe. What should be the height of the conical part of the tent if the height of cylindrical part is 8 meter? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அருள் என்கிற ஒரு பர்சன் என்ன பண்ண நினைக்கிறாருன்னா 150%க்கு தங்கும் வசதி ஏற்படுத்த நினைக்கிறாரு. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போதுக்காக ஒரு 150%க்கு தங்கும் வசதி வந்து ஏற்படுத்துறதுக்கு அவர் வந்து பிளான் போடுறாரு, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. இதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டென்ட் கட்டலான்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அந்த டென்ட் கட்டுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிலிண்டர், அதுக்கு மேலே வந்து கோனால் சரமௌண்ட் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வரும். ஒரு சிலிண்டரை யூஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. தென் அதுக்கு மேலே வந்து கோன் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வந்து ஏற்படுத்துகிறார். ஈச் பர்சன் அக்வைஸ் 4 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் த ஸ்பேஸ் அண்ட் கிரவுண்டு. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு வந்து 4 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் வேணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரீத் பண்ணதுக்கு வந்து 40 கியூபிக் மீட்டர் வேணும். அதாவது வால்யூம், ஏரோடைய வால்யூம் வந்து ஒருத்தருக்கு வந்து 40 கியூபிக் மீட்டர் வேணும். ஸோ அப்போது இந்த விஷயங்களெல்லாம் வச்சுட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பார்ட்டோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து 8 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கோனிக்கல் பார்ட்டோட ஹைட் என்ன கேட்டிருக்காங்க. கோனிக்கல் பார்ட்டோட ஹைட்னா என்னது? ஸோ கோனிக்கல் பார்ட்டு ஸ்டாண்டிங் ஹைட், இது ஹைட் எதுவாக இருக்கும், இதுதான் ஹைட்டு. ஸோ அந்த ஹைட் என்னென்னா கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் 8 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ லெட் h1 and h2 be the heights of the cylinder and the cone respectively. அப்போ பாருங்கள், இது வந்து h1. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வால்யூம் தெரியும், ஸ்பேஸ் கூட தெரியும். பட் நம்மளுக்கு எதுக்குமான ரேடியஸ் தெரியாது. ரேடியஸ் இருந்தால் தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க கேட்டதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 4 ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஆளுக்கு வேணும். ஸோ 1 person நீட் 4 ஸ்கொயர் மீட்டர் பிளேஸ் ஸ்பேஸ். ஸோ அப்போ 150% எவ்வளோ வரும்? நீட் 150 into 4 ஸ்கொயர் மீட்டர். தட்ஸ் நத்திங் பட் 600 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 600 ஸ்கொயர் மீட்டர். அப்போது இது எந்த ஷேப் வச்சு பார்க்கணும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு சிலிண்டருக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ சிலிண்டர்னுடைய பேஸ் ஏரியா உங்களுக்கு தேவை. பேஸ் ஏரியானா எது மாதிரி இல்லை, சிலிண்டரோட பேஸ் எப்படி இருக்கும், சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ சர்க்கிளோட ஏரியா தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கிளோட ஏரியா πr² நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், = 600 அப்படி போட்டுற வேண்டியதான். இப்போ இதாச்சும் r² கண்டுபிடிக்க பை வேல்யூ தெரியும், = 22/7. So this can be written as r square is equal to 600 into 7/22. இது கேன்சல் பண்ணலாமா? ஸோ 300 ஆயிரும். 3 7s are 21. ஸோ r square is equal to 2100/11 இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ நீங்கள் இப்போ சால்வ் பண்ணணும்ல, அப்படியே வச்சுக்கோங்க. Now you see, நம்மளுக்கு இந்த ரேடியஸ் வந்து எதனோட ரேடியஸ் தெரிஞ்சுன்னா பேஸ் ரேடியஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதே ரேடியஸ் தான் மேலே இருக்க போகுது. ஸோ அந்த கோனுடைய ரேடியஸும் இதுதான் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா ஹைட் ஆஃப் த கோனிக்கல் பார்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பட் நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ஃபுல் இதே வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம கோனுக்கு தனியாக சொல்லிட்டு ஸ்டாண்ட் ஹைட்டு ஒன்றுமே கொடுக்கல. ஸோ இந்த ஃபுல்லை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபுல்லை எப்படி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டென்ட், இந்த கவுஸ்னுடைய, இந்த ஃபிகர்னுடைய வால்யூம் நம்மளுக்கு இது தேவை. ஸோ எல்லாத்தோடைய வால்யூமே நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இது சிலிண்டர்னுடைய வால்யூம். வாட் இஸ் த சிலிண்டர்னுடைய வால்யூம்? πr² cubic units ப்ளஸ் 1/3 πr² h அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் இது h போடக்கூடாது, h1 h2. இது வந்து கோனுடைய வால்யூம். இப்போ வால்யூம் வந்து நம்மளுக்கு 150%க்கு தானே. ஸோ வால்யூம் வந்து நம்மளுக்கு 150% தேவை. ஸோ 150 இன்ட்டு அங்கே எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளோ வால்யூம்? 40 cubic meter. So 40 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் மட்டும். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 6000 cubic meter. இல்லைனா மீட்டர் கியூப் போட்டுக்கலாம்.
ஸோ இஸ் ஈக்குவல் டு 6000. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதனால தான் ஆர் ஸ்கொயர் வந்து நான் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆர் ஸ்கொயர் எல்லாம் காமனாக எடுத்துக்கோங்க. ஆர் ஸ்கொயர் பை எல்லாத்தையும். ஸோ பை ஆர் ஸ்கொயர் காமனாக போயிட்டா h1 + 1/3 h2ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 6000. இப்போ தேவையான சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 22/7 பை வந்து இந்த ஆர் ஸ்கொயர் வந்து 2100/11. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா h1 + 1/3 இருக்குது இன்ட்டு h1. h1 நம்மளுக்கு 8 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். h1 வந்துட்டு 1/3 h2 நம்ம h2 தான் அதில் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 6000. இப்போ பார்த்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 21 3 ஆயிரும், 00 வரும். இது வந்து நம்மளுக்கு 2. ஸோ ஃபுல்லாகவே 600 ஆயிரும். 600 இன்ட்டு இது நம்மளுக்கு 8 + 1/3 h2 இஸ் ஈக்குவல் டு 6000. இது அப்படியே இருக்குது. இதே பண்ணாதீங்க. 600 அங்கே சைடு கொண்டு போகும்போது 2 0 கேன்சல் ஆகும், இங்கே 2 0 கேன்சல் ஆகும். ஸோ டோட்டலி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு புரியுதுக்காக நான் கீழே எழுதி விட்றேன். 8 + 1/3 h2 இஸ் ஈக்குவல் டு 6000/600 கேன்சல் ஆகிட்டா. ஸோ இது வந்து 10 ஆயிரும். ஸோ 8 + 1/3 h2 இஸ் ஈக்குவல் டு 10 வந்திருக்கு. இப்போ அந்த 8 அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ 1/3 h2 இஸ் ஈக்குவல் டு 10 - 8. தட்ஸ் நத்திங் பட் 1/3 h2 இஸ் ஈக்குவல் டு 10 - 8 வந்து 2 வரும். ஸோ h2 கண்டுபிடிக்கணும்னா அது 1/3 அங்கே போகும்போது 1/3 வந்து 3 மாறிடும். ஸோ 2 × 3 தட்ஸ் ஈக்குவல் டு 6. ஸோ h2 இஸ் ஈக்குவல் டு 6 cm. அப்போ அந்த கோனுடைய ஹைட் என்னது உங்களுக்கு 6 cm. அப்படி சொல்லி இந்த சம் பண்ணிக்க முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் வந்து கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க. தேங்க்யூ.